Shalom. I greet you in the name of the Father, Son and Holy Spirit. ஷாலும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். I welcome you to this series of Bible study. இந்த தொடர்ச்சியான வேதாகம ஆராய்ச்சிக்கு உங்களை வருக என்று வரவேற்கிறேன். Now this series is being recorded during the COVID-19 lockdown period. இந்த வேதாகம ஆராய்ச்சியானது COVID-19 இப்படியாக இந்த காலகட்டத்தில் பதிவு செய்கிற ஒரு காரியம். So we don't have our normal place or normal equipments, but I hope that this will be visible and audible enough for you to follow. எப்போதும் போல சராசரியான இடமும் அல்லது சரியான கருவிகள் இருந்து எங்களால் பதிவு செய்ய முடியல. ஆனாலும் இருந்தாலும் இது உங்களுக்கு மிக உதவியாக இருக்கும் என்று நம்புகிறோம். Let me read to you from Matthew 24 verse 15. Gospel of Matthew chapter 24 verse 15. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்போமாக. So when you see standing in the holy place the abomination that causes desolation, spoken of through the prophet Daniel, let the reader understand. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். Jesus was referring to the book of Daniel. இயேசு கிறிஸ்து தானியேல் புத்தகத்தை அவர் இங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார். Fascinating book. இது ஒரு ஆச்சரியமான ஒரு புத்தகம். Now the moment we mention the book of Daniel, those who are familiar, what comes to your mind? தானியேல் புத்தகம் என்று சொல்லும் பொழுது கேள்விப்பட்ட அல்லது அறிமுகமான உங்களுக்கு உடனே சிந்தனைக்கு எட்டுவது என்ன? I think Nebuchadnezzar's dream of that statue of different metals will come to our minds immediately. நிச்சயமா நம்முடைய சிந்தனைக்கு வருகிற முதல் காரியம் என்னவென்று சொன்னால், நெபுக்கத்நேசார் இப்படியாக அவர் கண்ட இந்த தரிசனம் அல்லது கனவை நாம் பார்க்கலாம். வித்தியாசமான லோகத்தினால் செய்த அந்த சிலையை உங்களுக்கு ஞாபகம் வரும். Some of us will remember Daniel being thrown into the lion's den. சில பேர் நமக்கு ஞாபகம் வரும் தானியேல் இப்படியாக சிங்க கெபியில் அவர் அடைக்கப்பட்டார் என்று. Or the three Hebrew men being thrown into the fire and with the fourth man who will appear in their midst. அல்லது 3 எபிரேயர் ஆட்கள் இப்படியாக நெருப்பிலே போடப்படுவார்கள். ஆனால் 4வது நபரையும் அங்கு காணப்படுகிறார் என்று சொல்லி இது நமக்கு ஞாபகம் வரலாம். But we are not going to be studying the book of Daniel per se. இப்படி சொல்லுகிற வண்ணமாக தானியேல் புத்தகத்தை நாம் கவனிக்க போகிறது கிடையாது. We are going to be just focusing on the prophetic elements or the prophetic aspect of the book. ஆனாலும் இந்த புத்தகத்தினுடைய தீர்க்க தரிசனத்தை அதனுடைய அடங்கியிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் குறித்து நாம் கவனிக்க போகிறோம். We are going to be focusing on the visions and dreams that God gave Daniel and also the dream that God gave Nebuchadnezzar. ஆண்டவர் தானியேலுக்கும் அதே சமயத்தில் நெபுக்கத்நேசார் அவர்களுக்கும் கொடுத்த தரிசனத்தையும் சொப்பனத்தையும் குறித்து நாம் பார்க்க போகிறோம். So we will try our best to understand as much as we can what do the dreams and the visions given, what prophetic elements do they contain, what about the future will they reveal? இந்த தரிசனமும் இந்த சொப்பனமானது எப்படிப்பட்ட காரியங்களை அமைந்து வைத்திருக்கிறது அல்லது எப்படிப்பட்ட எதிர்காலத்தை நமக்கு சொல்ல வருகிறது என்று சொல்லி முடிந்த அளவுக்கு நாம் புரிந்து கொள்ள போகிறோம். Some of the aspects of the book of Daniel will be fully explained and expounded in the book of Revelation. சில தானியேல் புத்தகத்தினுடைய அடிப்படையான காரியங்களை கவனிக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்தில் இன்னும் தெளிவாக்கமாக கொடுக்கப்படுகிறதை நீங்கள் பார்க்கலாம். So Daniel and Revelation they go together. தானியேல் புத்தகமும் வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகமும் ஒன்றாக இணைந்து போகிற ஒரு புத்தகமாக காணப்படும். A quick introduction to Daniel and the book of Daniel. தானியேலை குறித்தும் தானியேல் புத்தகத்தை குறித்தும் ஒரு சிறு கண்ணோட்டம் சீக்கிரமாய் காணுவோமாக. Let's look at the historical background, the history of Israel in the Old Testament. இதனுடைய சரித்திர பின்னணியை நாம் கவனிக்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் இஸ்ரவேலினுடைய சரித்திரம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். Now the kingdom of Israel that was united was split into two. ஒன்றாக இணைக்கப்பட்டிருந்த இப்படியாக இஸ்ரேலின் ராஜ்யமாக இங்கே பார்க்கும்போது ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. The first king was Saul, after him was David, after him was Solomon. முதல் ராஜாவை பார்க்கும்போது சவுல் ராஜா இருந்தார், பின்பு தாவீது ராஜா வந்தார், பின்பு அதுக்கு முன்பாக சாலமோன் ராஜா வந்தார். Each ruled for 40 years. ஒவ்வொரு ராஜாக்களை பார்க்கும்போது 40 வருஷம் அரசாண்டு வந்தார்கள். After Solomon, his son Rehoboam will take over. சாலமோன் முடிஞ்ச பின்பு தன்னுடைய மகனாகிய ரெகொபோவாம் அந்த ராஜ்யத்தை கையாளுவார். But during Rehoboam's time, he will make a foolish decision that will cause the kingdom to be split into two. ரெகொபோமுடைய காலகட்டத்தில் அவர் இப்படியாக தவறான ஒரு முட்டாளான தீர்மானம் எடுக்கும் பொழுது இந்த ராஜ்யமானது இரண்டாக உடைகிறதை நீங்கள் பார்க்க முடியும். So the kingdom is divided into the northern kingdom, still called Israel, and the southern kingdom called Judah. இங்கேயானது 2 ராஜ்யங்கள் பெறுகிறத பார்க்கலாம். முதலாவது பார்க்கும்போது வட ராஜ்யம், அதுதான் இஸ்ரேல் என்று சொல்லப்படும். பின்பு தென் ராஜ்யம் யூதா என்று சொல்லப்படும். இன்றைக்கு பார்க்கும்போது இஸ்ரேல் இன்னும் இஸ்ரேலாக அடைக்கப்படுகிறது. So when we
read the book of Kings, we read about the king of Israel and the king of Judah. Why? The kingdom has split into two. ராஜாக்களோட புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது இஸ்ரவேலின் ராஜா யூதாவின் ராஜா என்று சொல்லி நீங்கள் வாசிப்பீர்கள். ஏன் என்று சொன்னால் இந்த ராஜ்யமானது இரண்டாக பிரிந்திருக்கிறது. The northern kingdom had a total of 19 kings and all were wicked. வட ராஜ்யத்தில் பார்க்கும்போது மொத்தமாக 19 ராஜாக்கள் இருந்தார்கள். எல்லோரும் துன்மார்க்கமான ராஜாக்களாக இருந்தார்கள். The southern kingdom had 20 kings, 8 of them were considered good. தென் ராஜ்யத்தை பார்க்கும்போது 20 ராஜாக்கள் அவர்களிடத்தில் வந்தார்கள். 8 ராஜாக்களை பார்க்கும்போது நல்ல ஒரு ராஜாக்களாக இருந்தார்கள். Now God will send prophet after prophet to warn the northern kingdom so that they will repent and come back to God, will come back to the covenant, will come back to the law. நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் தீர்க்கதரிசி அடுத்து தீர்க்கதரிசி அனுப்பி கொண்டே வடராஜ்யத்துக்கு இப்படியாக எச்சரித்தை தொடுத்து கொண்டே இருப்பார். ஏனென்று சொன்னால் அவர்கள் மனம் திரும்பி மீண்டுமாய் ஆண்டவர் பக்கம் திரும்ப வரும்படியாக. But when they refuse to listen to God, God will send the Assyrians and the northern kingdom will be taken captive in the year 721 or 722 BC. ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம இருந்தபடினாலே இப்படியாக வடராஜ்யமானது அசிரியர்கள் அவர்கள் கைப்பற்றி இப்படியாக கொண்டு போனதை நீங்கள் பார்க்கலாம். Then all we have remaining is the southern kingdom. பின்பு இதற்கு முன்பு நீங்கள் பார்க்கும்போது தென் ராஜ்யம் மாத்திரம் அங்கே இருக்கிறது. Because of the 8 good kings, there was a bit more grace period given to the southern kingdom, so they lasted a bit longer compared to the northern kingdom. 8 ராஜாக்கள் அங்க நல்ல ராஜாக்கள் இருந்தபடினாலே ஆண்டவர் அப்படியே கிருபை பாராட்டி இன்னும் கொஞ்சம் காலம் கொடுத்து அவர்கள் ராஜ்யத்தை ராஜபாரம் பண்ண வந்தார்கள். Now God will send prophet after prophet telling the kingdom to repent and return back to him. ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை அனுப்பி இப்படியாக மனம் திரும்பி மீண்டுமாய் அவரிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லி தீர்க்கதரிசிகளை அனுப்புவார். So when they refuse, God will send the Babylonians and they will take them captive to Babylon. அவர்கள் மனம் திரும்பாமல் இருந்த பட்சத்தில் இப்படியாக பாபிலோனியர்கள் வந்து அவர்களை சிறைப்பிடித்து அவர்களை கொண்டு போய் விடுவார்கள். Now they were taken captive in 3 stages. அவர்கள் 3 கட்டமாக இப்படியாக சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். The first stage was 606 or 605. முதல் காலகட்டத்தில் எப்போது பார்க்கணும்னு சொன்னா 606ஆம் ஆண்டு அல்லது 605ஆம் ஆண்டு என்று சொல்லலாம். That's when Daniel and his friends were taken captive. அப்பொழுதுதான் தானியேலும் தன்னுடைய நண்பர்களும் இப்படியாக சிறைவாசமாக கொண்டு போகப்பட்டார்கள். Second stage was in 597 BC. That's when Ezekiel the prophet and about 10,000 people were taken captive. இரண்டாவது காலகட்டம் பார்க்கும்போது 597ஆம் ஆண்டில் இப்படியாக எசேக்கியேலும் தன்னுடைய சில நண்பர்களும் இப்படியாக அவர்கள் சிறைவாசம் பிடித்துக் கொள்ளப்பட போகிறார்கள். Then the final attack when Jerusalem and the temple were destroyed 586 BC. கடைசியான தாக்குதல் எப்பொழுது நடக்குன்னு சொன்னால் தேவனுடைய ஆலயமும் அங்கே எல்லாம் உடைந்து போகிறது. எப்பொழுது என்னவென்று சொன்னால் 586ஆம் ஆண்டில் நடக்கிறது. So Daniel and his friends, they were taken captive in the first stage 606 BC. ஆகினாலே தானியேலும் தன்னுடைய நண்பர்களையும் பார்க்கும்போது முதல் காலகட்டத்தில் அதாவது 606ஆம் அவர்கள் சிறைவாசம் கொண்டு போகப்பட்டார்கள். Now who is Daniel? யார் இந்த தானியேல்? We read that Daniel and his friends will be selected to be trained to serve under the king. நாம் வாசிக்கிறோம் தானியேலும் தன் நண்பர்களும் ராஜா கீழாக நின்று சேவகம் செய்யும்படியாக அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். Daniel chapter 1, let me read to you verses 1 to 6. தானியேல் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 6ஆம் வசனம் வரை நாம் வாசிக்க கேட்போமாக. In the 3rd year of the reign of Jehoiakim king of Judah, Nebuchadnezzar king of Babylon came to Jerusalem and besieged it. And Yahweh delivered Jehoiakim king of Judah into his hand, along with some of the articles from the temple of God. This he carried off to the temple of his God in Babylonia and put in the treasure house of his God. Then the king ordered Ashpenaz, chief of his court officials, to bring in some of the Israelites from the royal family and the nobility, young men without any physical defect, handsome, showing aptitude for every kind of learning, well informed, quick to understand, and qualified to serve in the king's palace. He was to teach them the language and literature of the Babylonians. The king assigned them a daily amount of food and wine from the king's table. They were to be trained for 3 years, and after that they were to enter the king's service. தானியேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும்
அவன் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினேயா தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோயிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துரைமார்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே செவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தான். ராஜா தான் உண்ணும் போஜனத்தினாலேயும் தான் குடிக்கும் திராட்ச ரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷமா வளர்க்கவும் அதில் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். Now, we read here some of the men from the royal family or from a noble family were selected. இங்கே பார்க்கும்போது நம்ம வாசிக்கிறோம் சில ஆட்கள் இப்படியாக ராஜாவின் குடும்பத்திலிருந்து அல்லது புகழ்பெற்ற பேர் பெற்ற உள்ள குடும்பத்திலிருந்து அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். Now this was prophesied many years before. இதுக்கு முன்பாகவே அநேக வருடங்கள் முன்பாக இந்த காரியமான தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டிருக்கிறது. Let me read to you Isaiah 39 verse 7. வாசிப்போம். ஏசாயா 39ஆம் அதிகாரம் 7வது வசனம். And some of your descendants, your own flesh and blood, who will be born to you will be taken away, and they will become eunuchs in the palace of the king of Babylon. நீ பெறப்போகிற உன் சந்ததியாகிய உன் குமாரரிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரமனையிலே அரமனை வேலைக்காரராயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். So Daniel and his 3 friends, they are from either connected to the royal family or from a noble family. தானியேலும் தன்னுடைய நண்பர்களை பார்க்கும்போது ஒன்று அவர்கள் ராஜா குடும்பத்தை சேர்ந்தவர்களாய் இருக்கலாம் அல்லது நல்ல பேர் புகழ் பெற்ற குடும்பத்தை சேர்ந்தவர்களாய் இருக்கலாம். You can also read about the prophecy in 2 Kings 20 verses 17 and 18. அதே சமயத்தில் இந்த தீர்க்க தரிசனத்தை குறித்து 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் தொடங்கி 18ஆம் வசனம் வரையும் நீங்கள் வாசிக்கலாம். Now Daniel was a young man. We don't really know exact age. Some commentaries say that he was probably in his teens. தானியேல் இளைஞனா இருக்கிறார். இப்படியாக எத்தனை வயசாக இருந்திருக்கும் என்று சொல்லி நமக்கு சரியாய் தெரியாது. ஆனாலும் சில கமெண்ட்ரி நீங்கள் வாசிக்கும் போது ஏறக்குறைய வாலிபனாக இருந்திருப்பார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. Now going as a young man, I'm sure in his mind he would have thought, I'm from a noble family or even a royal family. My future was set. அதாவது ஒரு வாலிபனாக இருந்து இப்படியாக அவருடைய சிந்தை இப்படி இருந்திருக்கலாம். நான் ஒரு பேர் பெற்ற குடும்பத்தில் வந்திருக்கேன் அல்லது ஒரு ராஜாவின் குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறேன், என் எதிர்காலம் போயிற்று என்று நினைத்திருக்கலாம். But now I'm being taken as an exile to a country that I don't know their culture, I don't know their ways of living, I don't know the language. இப்பொழுது பார்க்கும்போது சிறைவசமாக நான் கலாச்சாரம் அறியாத ஒரு நாட்டுக்கும் எனக்கு ஒன்றும் அந்த நாட்டை குறித்து தெரியாத ஒரு நாட்டுக்கு எங்களை அழைத்து போகிறார்கள் என்று நினைத்திருக்கலாம். I'm sure he would have been nervous, unsure how his future is going to be. நிச்சயமாய் அவர் கலங்கி நின்றிருப்பார். அவர் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி யோசித்திருந்திருப்பார். But little did he know that it was in the land of exile he is going to become a mighty prophet. ஆனாலும் இப்படியாக சிறைவாசமாய் பிடித்து கொண்டு போகிற தேசத்தில் தான் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் அவர் எழும்ப போகிறார் என்று சொல்லி அறியாமையில் இருந்திருக்கிறார். That tells me our current situation doesn't determine who we are. It is God's plan that determines who we are. அதாவது இந்த காலகட்டத்தை பார்க்கும்போது இப்பொழுது சூழ்நிலை பார்க்கும்போது நாம் யார் என்று சொல்லி சூழ்நிலைகள் நம்மை அமைக்க முடியாது. ஆனாலும் தேவன் தாமே நாம் யார் என்று சொல்லி அமைத்து வைப்பார். In fact, Daniel will live to see some of the prophecies that he received, or some of the visions and dreams that he received about the future. He will live to see some of it happening right in front of his eyes. தானே நீங்கள் பார்க்கும்போது இப்படியாக அவருக்கு வந்த தரிசனங்களும் தீர்க்க தரிசனங்களையும் பார்க்கும் பொழுது அதை பார்க்கும்படியாக ஒரு சில தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதை பார்க்க அவருக்கு காலம் கொடுக்கப்பட்டது அல்லது அவர் உயிர் வாழ்ந்தார். Like the apostle John, who was exiled in the island of Patmos, that's where he received the book of Revelation. அப்போஸ்தலனாகிய யோவானை நீங்கள் பார்க்கும்போது பத்மோ தீவில் அவர் போடப்படுகிறார். அங்கேதான் இந்த வெளிப்படுத்த விசேஷத்தை குறித்ததான தரிசனங்கள் அவருக்கு வருகிறதை நீங்கள் பார்க்கலாம். Like that, it is an exile in Babylon that Daniel receives
prophecies, not just the immediate prophecies, even the end times and the coming of the Messiah. அதே வண்ணமாக தானியேலை பார்க்கும்போது சிறைவாசத்தில் இருக்கும் பொழுதுதான் இப்படியாக தீர்க்க தரிசனங்கள் வந்தது. அதே சமயத்தில் எதிர்காலத்தை கொடுத்திருந்த காரியங்களும் வெளிப்பட்டு அதையும் அவர் கண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Now he lived over 60 years in Babylon. பாபிலோனில் பார்க்கும்போது அவர் 60 வருஷத்துக்கு மேலாக அங்க வாழ்ந்து வந்தார். He served under 2 kingdoms. 2 ராஜ்யத்தின் கீழே அவர் இப்படியாக சேவித்தார். And under 4 kings. அதே சமயத்தில் 4 ராஜாக்கள் கீழே அவர் சேவகம் செய்தார். So when he was taken as an exile, it was the Babylonian kingdom. Later it will be the Medo-Persia kingdom. அவர் சிறைவாசம் கொண்டு பட போகும்பொழுது பாபிலோன் ராஜ்யமாய் இருந்தது. பின்பு நீங்கள் பார்க்கும்போது மெடோ பெர்ஷியா இந்த ராஜ்யமாய் இருந்தது. The 4 kings that he served under Nebuchadnezzar. 4 ராஜாக்கள் சேவித்து வந்த ராஜாக்கள் யார் என்று சொன்னால் முதலாவது நெபுக்கத்நேசார். Then Belshazzar, who is actually Nebuchadnezzar's grandson. பின்பு பார்க்கும்போது பெல்ஷாசார், இவர் யார் என்று சொன்னால் நெபுக்கத்நேசாருடைய பேரனாக இருக்கிறார். Then King Darius, and the final one King Cyrus. பின்பு பார்க்கும்போது தரியு ராஜா, பின்பு சீரு ராஜா. Now since he served under 4 kings, 4 ராஜாக்கள் கீழே அவர் சேவித்து வந்தபடினாலே, now obviously he didn't write the whole book in a few weeks. It took years. நிச்சயமா இந்த ஒரு புத்தகத்தை பார்க்கும் பொழுது ஒரு சில வாரங்களிலே அவர் எழுதியிருக்க முடியாது, சில வருடங்கள் எடுத்து அவர் எழுதியிருக்கிறார். Every time he receives a vision or dream, he writes it down. ஒவ்வொரு தடவை அவர் தரிசனத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது அல்லது ஒரு சொப்பனத்தை காணும்போது அவர் எழுதி வைக்கிறார். After Babylon, when Cyrus will conquer Babylon, பாபிலோன் முடிஞ்ச பின்பு சீரு ராஜா வந்து பாபிலோனை சிறைப்பிடிக்கும் பொழுது, which is 539 BC. கிபி 539 ஆண்டில். So just after that the book would have been completed, so we can say around 530 BC. அது பின்புதான் இந்த புத்தகமானது முழுதாக எழுதப்பட்டிருக்கலாம். நம்ம ஒரு எண்ணிக்கை கொடுக்க வேண்டும் என்று, ஒரு வருஷம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஏறக்குறைய 530. Now the author of the book of Daniel is Daniel himself. நிச்சயமாக இந்த புத்தகத்தை எழுதினவர் தானியேல் தாமே. We know that because the author himself will say it. Let me read to you from Daniel chapter 9 verse 2. எப்படி நாம் தெரியும் என்று சொன்னால் இந்த எழுத்தால் அவரே சொல்லுவார். தானியேல் 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். In the first year of his reign, I Daniel understood from the scriptures. I Daniel. தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறித் தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடே சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். Chapter 10 verse 2. 10வது அதிகாரம் 2வது வசனம். At that time I Daniel mourned for 3 weeks. So we see that Daniel mentioning his name, that he is the one who received this vision and dreams. இங்கே பார்க்கும்போது தானியேல் தாமே தன்னை பற்றி சொல்லுகிறார். அவர் தாமே இந்த சொப்பனத்தையும் தரிசனத்தையும் பெற்றிருக்கிறார் என்று சொல்லி அவரோட பேரு குறிப்பிட்டு சொல்லுகிறார். Now a simple outline of the book. இந்த புத்தகத்தினுடைய ஒரு சின்ன வரைபடம் நாம் போட்டு பார்க்க வேண்டும். இதுதான். The 12 chapters can be divided into 2. First 6 chapters and the next 6 chapters. இந்த 12 அதிகாரங்களை பார்க்கும்போது இரண்டாக நீங்கள் பிரித்து வைக்கலாம். முதல் 6 அதிகாரங்கள், பின்பு வருகிற இன்னும் 6 அதிகாரங்கள். So the first 6 chapters are historicals, and the second part, the next 6 chapters, they are prophetical. முதல் 6 அதிகாரங்கள் நீங்கள் பார்க்கும்போது அது சரித்திரபூர்வமாய் சரித்திரம் அடங்கினதா இருக்கிறது. பின்பு வருகிற 6 அதிகாரங்கள் நீங்கள் பார்க்கும்போது அது தீர்க்க தரிசனத்தினுடைய காரியங்களாய் அடங்கி இருக்கிறது. So a very simple division, one that will be easy to remember. First 6 chapters and the next 6 chapters. இலகுவாக நாம் பிரித்திருக்கிறோம். முதல் 6 அதிகாரம், பின்பு இன்னொரு 6 அதிகாரங்கள். Now what would be the main purpose or the message we can take from the book of Daniel? தானியேல் புத்தகத்திலிருந்து என்ன முக்கியமான கருப்பொருள் அல்லது எது நமக்கு கற்றுக் கொடுக்க வருகிறது? Especially when we read about the successive kingdom that will come, what do we learn about God? இந்த வருகிற ராஜ்யங்களை குறித்து இப்படியாக நாம் கேள்விப்படும் பொழுது தேவனை குறித்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? Firstly, God's sovereignty over the nations and kingdoms and his ultimate dominion. முதலாவது பார்க்கும்போது ஆண்டவர் தேசத்தின் மீது, அதாவது ராஜரீகம் பண்ண அவர் தான் அதிகாரியா இருக்கிறார். ராஜ்யங்கள் மீதும் அதே சமயத்தில் எல்லா காரியத்தின் மீதும் அவர் தான் ஆளுநராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். The book of Daniel tells us what are the kingdoms that will come.
தானியேல் புஸ்தகமானது அடுத்தடுத்து என்னென்ன ராஜ்யங்கள் வரும் என்று சொல்லி நமக்கு சொல்லுகிறது. But ultimately, it will be the kingdom of God that will be victorious and established on this earth. ஆனாலும் இறுதியாக நிச்சயமாய் பெரிதாய் நீங்கள் பார்க்கும்போது ஆண்டோடைய ராஜ்யம் தான் ஸ்தாபிக்கப்படும், அதுதான் நித்தியமாய் செயல்படும் என்று பார்க்கிறோம். Daniel chapter 2 verse 44, the God of heaven will set up a kingdom which will never be destroyed. தானியேல் 2:44 வசனம். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றைக்கும் நிற்கும். Now, a few personal application. ஒரு சில காரியங்கள் நாம் சொந்தமாய் எடுத்துக்கொள்ளலாம். Daniel stood firm in his worship of God despite opposition. He kept himself pure. We too must do the same by keeping ourselves off the worldly system and stand for God. தானியேலை பார்க்கும் பொழுது அவர் எதிர்ப்பு வந்தாலும் தொடர்ந்து அவர் உறுதியாய் நின்று தேவனை ஆராதித்தார். அது மாத்திரமல்ல, தன்னை சுத்தமாக வைத்துக்கொண்டார், பரிசுத்தமாய் வைத்துக்கொண்டார். நாமளும் இந்த காரியத்தெல்லாம் கடைபிடித்து உலகத்தை விட்டு, உலகத்தினுடைய அமைப்பை விட்டு தேவனுக்காக நாம் நிற்க வேண்டும். Daniel never compromised. தானியேல் எதுக்கும் ஒற்று போகவில்லை. He stood firm in his belief in his worship of Yahweh God. யாவே தேவன் மீது உடைய நம்பிக்கையும் அதே சமயத்தில் ஆராதனை மீதும் உறுதியாக நின்றவராய் காணப்படுகிறார். Even at moments when his life was threatened, or rather he will be put to death if he doesn't change his stance, he stood firm. சில சமயத்தில் தன் வாழ்க்கைக்கு இப்படியாக சில காரியங்கள் எச்சரிக்கையாக வந்திருக்கிறது, ஆபத்தாய் வந்திருக்கிறது. மரணமே வந்தாலும் சரி ஆண்டவருக்காக நிற்பேன் என்று சொல்லி அவர் நின்றிருக்கிறார். Many of our brothers and sisters in many lands, even now, they have been threatened with death, but they have stood firm and have not denied the Lord Jesus Christ. இன்றைக்கும் நீங்கள் பார்க்கும்போது அநேக தேசத்திலே நம்முடைய சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். இப்படியாக மரணமே அவர் எதிர்ப்பாய் வந்தாலும் தேவனுக்காக இன்னும் நின்று கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். We may face similar situation, and when it does come, let's stand firm like how Daniel did. அதே போல சூழ்நிலை நமக்கும் ஏற்படலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படும் பொழுது தாவீது எப்படி தேவனுக்காக நின்றாரோ அதே போல நாமும் தேவனுக்காக நிற்போமாக. And secondly, be prepared to meet the Lord as he returns to establish his kingdom. இரண்டாவதான காரியம், தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை அமைக்க திரும்ப வரும் பொழுது அவரை சந்திக்க நாம் மிகுந்த ஆயத்தமான ஜனமாய் இருப்போமாக. Good news. நற்செய்தி ஒன்று. The gospel that Jesus Christ preached and the gospel that the apostles preached was the gospel of the kingdom. இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய சீஷர்களும் பிரசங்கித்த ஒரு சுவிசேஷம் என்னவென்று சொன்னால் ராஜ்யத்தை குறித்துதான். In Acts chapter 14 verse 22, the apostle Paul and Barnabas will say, it is through many tribulations we must enter the kingdom of God. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது பவுல் இப்படியாக சொல்லுவார், அநேக உபத்திரவத்தின் வழியாக ராஜ்யத்துக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி. In Matthew 24 verse 14, this gospel of the kingdom will be preached to the whole world, then the end will come. மத்தேயு 24 நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த சுவிசேஷமானது முழு உலகத்துக்கும் அறிவிக்கப்படும், பின்பு முடிவு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Jesus Christ is returning as the Lord of lords, the King of kings, to establish his kingdom and to rule this earth. Let's be prepared to welcome our king. இயேசு கிறிஸ்து ராஜாவாக இப்படி வந்து இந்த உலகத்தை ஆளுகை செய்ய வரப்போகிறார். ஆகினாலே ஆயத்தத்தோடு நின்று அவரை சந்திப்போமாக. Now, Christ revealed just two things. We will look at the others we can see, but just two aspects. கிறிஸ்து வெளிப்பட்டிருக்கிறார். ஒரு ரெண்டு காரியத்தை மாத்திரம் இங்கே நம்ம வாசிக்க போகிறோம். We see Christ revealed as the fourth man. இங்கே கிறிஸ்துவானவர் நான்காவது மனுஷனாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி நம்ம கவனிக்க முடியும். This is when the three Hebrew men will be thrown into the fire. இது எப்பொழுது நடக்கிறது என்று சொன்னால் இந்த மூன்று எபிரேயர் ஆட்கள் இந்த நெருப்பிலே போடப்படும் பொழுது இது நடக்கின்றது. Suddenly there's a fourth man who will appear among them in their midst, and we believe this is Jesus Christ. மூன்று பேர் அக்கினியிலே போடப்பட்டிருக்கிறார்கள். திடீரென்று சொல்லி நான்காவது நபர் ஒரு வருகிறார். நாம் விசுவாசிக்கிறோம் அது அவர்தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி. Christ in the midst of tribulation with his believers, and he is watching over them in the midst of tribulation. கிறிஸ்து உபத்திரவத்தின் மத்தியிலே வெளிப்பாடாய் வருகிறார். அதே சமயத்தில் தன்னுடைய ஜனங்கள் உபத்திரத்தில் போகும்போது அவரும் அந்த உபத்திரத்தில் கூட நிற்கிறதை நீங்கள் கவனிக்க முடியும். I like what they say. They will say, listen, God can rescue us, but if God is going to
don't rescue us, meaning if He's going to allow us to die as martyrs, so be it. I like their answer. இவர்களுடைய பதில் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. இவர்கள் சொல்லுகிற வாக்கியம், ஆண்டவர் எங்களை காப்பாற்றினாலும் சரி காப்பாற்றாவிட்டாலும் சரி அவர் மீதே நாங்கள் நம்பிக்கையா இருப்போம் என்று சொல்லுகிறார்கள். They refuse to budge away from their faith in the one true God. ஒரே தேவன் மீது வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை விலக மாட்டேன் என்று சொல்லி உறுதியாய் நிற்கிறார்கள். The second picture we see Jesus Christ as the Son of Man. இரண்டாவது படத்தை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாய் இங்கே காணப்படுகிறார். You can read this in Daniel chapter 7 verse 13. இங்கே தானியேல் 7ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கலாம். Son of Man coming on the clouds. மனுஷகுமாரன் வானத்தில் வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். And this is the title that Jesus will use so often in the Gospels, the Son of Man. இந்த காரியத்தை தான் இயேசு கிறிஸ்து சுவிசேஷங்களில் சொல்லுவார். மனுஷகுமாரன் மனுஷகுமாரன் சொல்லி மீண்டும் மீண்டுமாய் சொல்லுவார். So that picture, the Son of Man, is taken from Daniel chapter 7. இந்த மனுஷகுமாரன் என்கிற சொல்லுகிற இந்த காரியமானது தானியேல் 7ஆம் அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. Jesus Christ in Matthew 24, as he was talking about his coming, giving the signs of his coming, he mentioned the book of Daniel. இயேசு கிறிஸ்து மத்திய 24ஆம் அதிகாரத்தில் தன் வருகையானது எப்படி இருக்கும் என்று சொல்லும் பொழுது அவர் இந்த தானியேல் புத்தகத்தை குறிப்பிட்டு சொல்லுகிறதை நீங்கள் வாசிக்கலாம். Right, well, short introduction. ஒரு சின்ன ஒரு அறிமுகம். Now let's get into the visions and the dreams. இப்பொழுது அந்த தரிசனத்தையும் சொப்பனத்தையும் நாம் காண போகிறோம். Are you ready? I'm excited. ஆயத்தமா இருக்கிறீங்களா? நாங்கள் உற்சாகமா இருக்கிறோம். We're going to go into chapter 2. இப்பொழுது நாம் இரண்டாவது அதிகாரத்தை காண போகிறோம். This is where we will read about the dream that King Nebuchadnezzar had. இங்கே நாம் வாசிக்கிறோம், நெபுக்கத்நேசார் ராஜா ஒரு சொப்பனத்தை அவர் காண்கிறார். Now it is interesting, Daniel, when he receives a dream or vision, or even this dream, he records when the dream came. அதாவது தானியேலுக்கு ஒரு சொப்பனம் வந்தாலும் சரி, அல்லது இந்த சொப்பனங்களா இருக்கலாம், மற்ற சொப்பனங்களா இருக்கலாம், எப்பொழுது நடந்தது என்று சொல்லி அவர் குறிப்பிட்டு வைக்கிறதை நீங்கள் கவனிக்க முடியும். So this took place in the second year of Nebuchadnezzar's reign. இந்த காரியமானது நெபுக்கத்நேசார் ராஜா அவர்கள் ராஜ்யம் பண்ணுகிறது இரண்டாம் வருஷத்தில் நடக்கிறது. We read about in Daniel chapter 2 verse 1. இந்த காரியத்தை குறித்து தானியேல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் காணுகிறோம். The NIV Study Bible puts that at 604 BC. இங்க NIV வேதாகம ஆராய்ச்சியினுடைய வேதத்தை நீங்க பார்க்கும் பொழுது 604ஆம் வருஷம் கிபி வருஷத்தில் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. The place is in Babylon and the dream is about a statue with different kinds of metals. இங்க எங்க இந்த சொப்பனம் வருகிறது என்று சொன்னால் பாபிலோனில் நடக்கிறது. அதே சமயத்தில் இந்த சொப்பனம் எதை குறித்து என்று சொன்னால் வெவ்வேறு லோகத்தால் செய்யப்பட்டிருக்கிற இந்த சிலையை குறித்து தான் இதை பார்க்க முடியும். In Daniel chapter 2 verses 31 to 35 we read about the dream, and from verse 36 to 45 the explanation of that dream is given by Daniel himself. தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் 31வது வசனம் தொடங்கி 35ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த சொப்பனத்தை குறித்து நீங்கள் பார்க்கலாம். பின்பு இந்த விளக்கத்தை தானியேல் 2ஆம் அதிகாரம் 36 வசனம் தொடங்கி 45ஆம் வசனம் வரை அவர் எடுத்துச் சொல்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். God will reveal to Nebuchadnezzar and later to Daniel what are the various kingdoms that will arise. ஆண்டவர் இப்படியாக நெபுக்கத்நேசார் பின்பு தானியேலுக்கு என்னென்ன ராஜ்யம் அடுத்து எழும்பும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். What is God showing through this? இதன் மூலமாக ஆண்டவர் நமக்கு என்னத்தை காண்பிக்கிறார்? Isaiah 46 verses 9 and 10. ஏசாயா 46ஆம் அதிகாரம் 9வது வசனமும் 10வது வசனமும். Isaiah 46 verses 9 and 10. ஏசாயா 46ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமும் 10வது வசனமும். Remember the former things, those of long ago. I am God, there is no other. I am God, and there is no one like me. I make known the end from the beginning, from ancient times, what is still to come. I say, my purpose will stand, and I will do all that I please. முந்தி பூர்வகாலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானமில்லை. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகால முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி God announces right in the beginning what will take place in the future. ஆண்டவர் ஆரம்பத்திலே பார்க்கும்போது எதிர்காலத்தில் என்னென்ன நேரிடும் என்று சொல்லி அவர் அறிக்கை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். By this God is not only showing his omniscience, that is all knowing.
ஆண்டவர் இப்படியாக omniscient, நான் எல்லாம் அறிந்தவர் என்று சொல்லி அந்த காரியத்தை மாத்திரம் காண்பிக்கிறதல்ல, but also to reveal that it is God's hand behind this kingdom. He is the one who is in control. அதே சமயத்தில் நமக்கு என்னத்தை காண்பிக்கிறது, இந்த ராஜ்யங்களுக்கு பின்பு எல்லாம் ஆண்டவருடைய கரம் இருக்கிறது, ஆண்டவர் தான் எல்லாவற்றையும் நடத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். Also we read in Daniel chapter 2 verse 27 and 28. அதே சமயத்தில் தானியேல் 2ஆம் அதிகாரம் 27வது வசனமும் 28வது வசனத்தையும் நாம் வாசிக்கிறோம். Daniel replied, "No wise man, enchanter, magician or diviner can explain to the king the mystery he has asked about. But there is a God in heaven who reveals mysteries. He has shown King Nebuchadnezzar what will happen in days to come. Your dream and the visions that pass through your mind as you lay on your bed are this." தானியேல் ராஜா சமூகத்தில் பிரதியுத்தரமாக, ராஜா கேட்கிற மறைப்பொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்கிறவர்களாலும் கூடாது. மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிக்கிறதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால், God is showing to you, king, what will happen in the future. ஆண்டவர் ராஜாக்கு காண்பிக்கிறார் எதிர்காலத்தில் என்னென்ன நேரிடும் என்று சொல்லி. Also verses 46 and 47. 46வது வசனமும் 47வது வசனமும். Then King Nebuchadnezzar fell prostrate before Daniel and paid him honor and ordered that an offering and incense be presented to him. The king said to Daniel, "Surely your God is the God of gods and the Lord of kings and a revealer of mysteries, for you were able to reveal this mystery." அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். ராஜா தானியேலை நோக்கி, "நீ இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாயிருக்கிறார்" என்றான். Now, even King Nebuchadnezzar, after hearing the explanation, he will confess, "Your God is the God of gods." நெபுக்கத்நேசார் ராஜாவாக இருந்தாலும் அதனுடைய வெளிவாக்கம் எப்படியாக உரைத்த பின்பு உன்னுடைய தேவதான் உண்மையான தேவன் என்று சொல்லி அறிக்கை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். Why would God reveal this to King Nebuchadnezzar? ஏன் ஆண்டவர் நெபுக்கத்நேசார் ராஜாவின் இடத்தில் இந்த காரியத்தை வெளிப்பாட்டாய் கொடுக்க வேண்டும்? Later the Lord will reveal the same things to Daniel, but why reveal it to King Nebuchadnezzar? ஆண்டவர் இந்த காரியத்தை மீண்டுமாய் தானியேலுக்கு அவர் வெளிப்படுத்துவார். ஆனாலும் ஏன் நெபுக்கத்நேசார் ராஜாவின் இடத்தில் இந்த காரியத்தை வெளிப்படுத்த வேண்டும்? I'll give you 3 reasons. 3 காரணங்களை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். Number 1, it is to reveal and to show that none of the magicians, the astrologers, the enchanters, or the wise men in the kingdom can explain this dream. முதல் காரியம் என்னவென்று சொன்னால், இந்த சரித்திரத்தை அங்க இருக்கிற எப்படிப்பட்ட ஞானிகளா இருந்தாலும் மந்திரவாதிகளா இருந்தாலும் சூனியக்காரர்களா இருந்தாலும் இந்த காரியத்தை அவர்களால எடுத்து உரைக்க முடியாது அல்லது வெளிப்பாட்டாய் சொல்ல முடியாது. It is to show whatever power that they claim to have, whatever wisdom or about the future they claim to have, it is not genuine. என்ன காண்பிக்கிறது என்று சொன்னால், இப்படியாக எப்படிப்பட்ட ஞானவானா இருந்திருக்கலாம் அல்லது எப்படிப்பட்ட அல்லது மந்திரம் செய்தெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னாலும் எந்த காரியம் உண்மையான காரியமா இராது என்று சொல்லி இங்கே ஆண்டவர் காண்பிக்கிறார். Secondly, it is through this dream, when the others are not able to interpret the dream, Daniel is able to. So through this, God will exalt his servant to a very high and a prominent position. இரண்டாவது காரியத்தை பார்க்கும்போது அல்லது சொப்பனத்தை யாராலும் இது இன்னதுதான் என்று சொல்ல முடியாத நிலையில் ஆண்டவர் தன் ஊழியக்காரரை கொண்டு வந்து இப்படியாக இந்த சொப்பனத்தை வெளிப்படுத்தி சொல்லி தானியேலை ஒரு பெரிய ஸ்தானத்தில் ஆண்டவர் கொண்டு போய் வைக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். And thirdly, to reveal to everyone that God, He is the true God. மூன்றாவது காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் அவர்தானே உண்மையான தேவனா இருக்கிறார் என்று சொல்லி காண்பிக்கும்படியாக இங்கே பார்க்கிறோம். Now Nebuchadnezzar had a dream. நெபுக்கத்நேசாருக்கு ஒரு சொப்பனம் வந்தது. And this dream frightened him. இந்த சொப்பனமானது அவரை மிகுந்த பயத்தை உண்டாக்கினது. So he will get up the next morning. அடுத்த காலையில் அவர் எழுந்திருப்பார். He will call all the wise men, all the astrologers, all the magicians, call all of them. தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா மந்திரவாதிகளும் ஞானிகளும் இப்படியாக பஞ்சாங்கம் பார்க்கிறவங்க எல்லாத்தையும் அழைத்து வருவார். Now the statue that he saw, we read that it was dazzling, and some translation will say awesome.
இந்த அவர் கண்டிருந்த இந்த சிலையானது ரொம்ப பயங்கரமா இருந்தது, பெருசா இருந்தது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். You'll find this word being mentioned in some translation, the word frightening. இந்த வார்த்தையை சில மொழிபெயர்ப்பில் நீங்கள் பார்க்கலாம், பயங்கரமா இருந்தது அல்லது பயமா இருந்தது என்று சொல்லி. In fact, this passage is in Aramaic, and the Aramaic word here is dekal. இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அரமிக் மொழியில இருந்தது. அந்த அரமிக் மொழியில பார்க்கும்போது டெக்கால் என்று சொல்லப்படும். And dekal means frightening. டெக்கால் என்று சொல்லும்போது பயமுறுத்துகிற ஒரு காரியம். For example, chapter 4 verse 5. உதாரணத்துக்கு 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். I had a dream that made me afraid. நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன், அது எனக்கு திகிலை உண்டாக்கிற்று. என் படுக்கையின் மேல் எனக்குள் உண்டான நினைவுகளும் என் தலையின் தோன்றின தரிசனங்களும் என்னை கலங்க பண்ணிற்று. And then in 5:19, 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். because of the high position he gave him, all the peoples and nations and men of every language dreaded and feared him. அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். அவர் தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார், தமக்கு சித்தமானவனை உயிரோட வைப்பார், தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார், தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார். Now you can also read about it in chapter 6 verse 26, chapter 7 verse 7 and verse 19. 6ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே 7ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலும் நீங்கள் இதை வாசிக்கலாம். So the word is frightening. இங்கே பார்க்கும்போது பயங்கரமா அல்லது அது பயமுத்துகிறதாய் ஒன்று இருந்தது. Now if you look at this picture here, and I think most of the pictures that you will find about this, when you look at this statue, it looks pretty nice, looks beautiful. இங்க இருக்கிற வரைபடத்தை பார்த்தாலும் அல்லது மற்ற இடத்தில் நீங்க வரைபடத்தை பார்த்தாலும் அது கொஞ்சம் அழகாக நீங்கள் பார்க்கலாம். But I think that based on this word, I think the statue would have looked frightening, maybe demonic. அதாவது இந்த வசனத்தின் அடிப்படை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த சிலையானது ரொம்ப பயங்கரமா இருக்கும் அல்லது ஒரு பிசாசு போல இருந்திருக்கலாம். So I think yes, different metals, dazzling but also frightening to look at. வெவ்வேறு லோகத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது, அது கவர்ச்சியா இருந்தாலும் அதே சமயத்தில் ரொம்ப பயமுத்துகிறதாய் ஒன்று இருந்திருக்கலாம். Now the king wakes up and is very disturbed about this dream. ராஜா எழுந்திருத்து வருகிறார். இந்த சொப்பனத்தை குறித்து அவர் இப்படியாக ரொம்ப கஷ்டமாக்கப்பட்டு விட்டார். Chapter 2, 2ஆம் அதிகாரம். let me read from verse 1. In the second year of his reign, Nebuchadnezzar had dreams. His mind was troubled and he could not sleep. So the king summoned the magicians, enchanters, sorcerers and the astrologers to tell him what he had dreamed. When they came in and stood before the king, he said to them, I have had a dream that troubles me, and I want to know what it means. Then the astrologers answered the king in Aramaic, O king, live forever. Tell your servants the dream and we will interpret it. The king replied to the astrologers, this is what I have firmly decided. If you do not tell me what my dream was and interpret it, I will have you cut into pieces and your houses turned into piles of rubble. But if you tell me the dream and explain it, you will receive from me gifts and rewards and great honor. So tell me the dream and interpret it for me. Once more they replied, let the king tell his servants the dream and we will interpret it. தானியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். நேபுகாத்நேச்சார் ராஜபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத்நேச்சார் சொப்பனங்களை கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தேயரையும் அழைக்கச் சொன்னான். அவர்கள் வந்து ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ராஜா அவர்களை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கியிருக்கிறது என்றான். அப்பொழுது கல்தேயர் ராஜாவை நோக்கி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, சொப்பனத்தை உமக்கு அடியாருக்கு சொல்லும், அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சீரிய பாஷையிலே சொன்னார்கள். So the king tells them, I had a dream, and they will tell, King, tell us the dream, we will explain to you. ராஜா அப்படியாக சொல்லுவார், எனக்கு ஒரு சொப்பனம் வந்தது. ஆகையினால் அவர்கள் சொல்லுவார்கள், ராஜா
உம்முடைய சொப்பனத்தை எங்களிடத்தில் சொல்லும், அதனுடைய வெளிப்பாட்டை நாங்கள் உமக்கு சொல்லுகிறோம். Now we don't know whether the king, as some say, some commentaries say that the king actually forgot what he dreamt, but he knew he had a dream. சில கொமெண்ட்ரி நீங்கள் வாசிக்கும் பொழுது அதாவது சொல்லுகிறது, ராஜா ஒரு சொப்பனம் கண்டார், அது மறந்து போய்விட்டார், ஆனாலும் ஒரு சொப்பனத்தை கண்டேன் என்று சொல்லி அவருக்கு ஒரு ஞாபகம் இருக்கிறது. That's why he didn't tell them the dream. ஆகினால் தான் சொப்பனத்தை அவர்களிடத்தில் சொல்லவில்லை. Or perhaps the king was thinking, if I tell them the dream, they will just cook up some explanation to please me so that I will reward them. அல்லது ராஜா அப்படி நினைத்திருக்கலாம், என்னுடைய சொப்பனத்தை நான் சொல்லுவேன் என்று சொன்னால் ஏதோ ஒரு விளக்கத்தை குறித்து நான் அவங்களுக்கு பரிசு கொடுப்பேன் அல்லது கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஏதோ ஒரு விளக்கத்தை சொல்லிவிடுவார்கள் என்று சொல்லி நினைத்திருக்கலாம். If you truly have this power to know the future, then you tell me what my dream was. இந்த எதிர்காலத்தை உமக்கு தெரியும்படியாக உன்னிடத்தில் வல்லமையா இருக்கும் என்று சொன்னால் என்னுடைய சொப்பனம் என்னவென்று சொல்லும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். So none of them could say, they say this is impossible, only the gods will know this, they are not living with men. You know, it's a bit of sarcastic answer, I think. அதாவது நீங்கள் வாசிக்கும் போது அவர்கள் சொல்லுவார்கள், இது யாராலும் செய்ய இயலாது, தேவனுக்கு மாத்திரம் தெரியும், தேவன் மனுஷனிடத்தில் வாழ்கிறது இல்லையே என்று சொல்லிப்படியாக சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கலாம். In verse 12, this made the king so angry and furious that he ordered the execution of all the wise men of Babylon. 12வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். இதனிமித்தம் ராஜா மகா கோபமும் உக்கிரமும் கொண்டு பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான். Now, in verse 13, so the decree was issued to put the wise men to death, and men were sent to look for Daniel and his friends to put them to death. In verse 14, when Arioch, the commander of the king's guard, had gone out to put to death the wise men of Babylon, Daniel spoke to him with wisdom and tact. He asked the king's officer, why did the king issue such a harsh decree? ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்று கட்டளை வெளியிட்ட போது தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள். பாபிலோனின் ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட ராஜாவினுடைய தலையாரிகளுக்கு அதிபதியாகிய ஆரியோகோடே தானியேல் யோசனையும் புத்தியுமாய் பேசி, which means when the king called all the astrologers and all the different guys or wise men, that means Daniel was not there. இங்கே பார்க்கும்போது ராஜா அந்த குறி சொல்லுகிறவர்களை அல்லது ஞானவான்களை இப்படியாக அழைத்து வரும்போது தானியேல் அங்கே இல்லை என்று சொல்லி இதில் நாம் வாசிக்க முடியும். Because we read here, Daniel will ask him, why did the king bring such a harsh decree? ஏனென்று சொன்னால் இங்கே நாம் வாசிக்கிறோம், ராஜா ஏன் இப்படிப்பட்ட ஒரு கட்டளையை விதிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். Then the man explains to him. பின்பு அந்த நபர் தானியேலுக்கு எடுத்து உரைக்கிறதை நாம் கவனிக்கிறோம். So which means Daniel was not there when all the others came. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் மற்ற எல்லோரும் கூடி வருகிற சமயத்தில் தானியேல் அங்கே இல்லை என்று சொல்லி நாம் கவனிக்கிறோம். Why not? ஏன்? Let me read to you Daniel chapter 1 verse 5. தானியேல் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். The king assigned them a daily amount of food and wine from the king's table. They were to be trained for 3 years, and after that they were to enter the king's service. ராஜா தான் உண்ணும் போஜனத்தினாலேயும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷமா வளர்க்கவும் அதில் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். So the training will take place for 3 years. But when did Nebuchadnezzar have this dream? In the second year. இந்த பயிற்சியானது எவ்வளவு காலகட்டம் எடுக்கும் என்று சொன்னால் 3 வருஷ காலகட்டம் எடுக்கும். ஆனாலும் இந்த சொப்பனமானது எப்பொழுது வருகிறது என்று சொன்னால் நெபுக்கத்நேசார் ராஜாவின் 2வது வருஷத்தில் இது நடக்கிறது. So the trainees were not called. ஆகினாலே இந்த பயிற்சியானது இன்னும் முடிக்கவில்லை. That's why Daniel was not called. ஆகினால தான் தானியேல் இன்னும் அழைக்கப்படவில்லை. But the king was so angry, he said, put everyone to death. ராஜாக்கு ரொம்ப கோபமாகி எல்லோரையும் நீங்கள் கொன்று போட வேண்டும் என்று சொல்லி அறிக்கை விட்டு விட்டார். Okay, now let's look into the dream that Nebuchadnezzar had. நெபுக்கத்நேசாருக்கு வந்த இந்த சொப்பனத்தை இப்பொழுது நாம் கவனிப்போமாக. Now Daniel will ask the king for some time, so he will spend time in prayer, and God will reveal to Daniel the dream that Nebuchadnezzar had and the explanation. தானியேல் இப்படியாக ராஜாவினிடத்தில் சில கால அவகாசம் வாங்கி கொண்டு ஆண்டவரிடத்தில் ஜெபத்தில் போய் தரித்திருப்பார். பின்பு ஆண்டவர் அந்த சொப்பனத்தையும் சரி அந்த சொப்பனத்தினுடைய விளக்கத்தையும் தானியேலினிடத்தில் கொடுத்து அனுப்புவார். Chapter 2, let me read from verse 26. 2வது அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போமாக. The king asked Daniel, also called Belteshazzar, are you able to tell me what I saw in my dream and interpret it?
Daniel replied, "No wise man, enchanter, magician, or diviner can explain to the king the mystery he has asked about. But there is a God in heaven who reveals mysteries. He has shown King Nebuchadnezzar what will happen in days to come. Your dream and the visions that pass through your mind as you lay on your bed are this." Now verse 29, "As you were lying there, O king, your mind turned to things to come, and the revealer of mysteries showed you what is going to happen." ராஜா பெல்தேஷாத் சார் எனும் நாமமுள்ள தானியேலை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நீ எனக்கு அறிவிக்க கூடுமா என்று கேட்டான். தானியேல் ராஜா சமூகத்தில் பிரதியுத்தரமாக, ராஜா கேட்கிற மறைப்பொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்கிறவர்களாலும் கூடாது. மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிக்கிறதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால், ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்கப் போகிறதென்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று. Nebuchadnezzar, as he was lying on his bed, he was thinking what's going to happen next. நெபுக்கத்நேசா இப்படியாக தன்னுடைய படுக்கையில் அவர் படுத்துக் கொண்டிருக்கும்போது யோசிக்கிறார், அடுத்தது என்ன நேர போகிறது என்று சொல்லி. So he was thinking about the future. Will my kingdom last forever? You know, he was thinking about those things. And as he was thinking in his sleep, God gave a dream revealing the future. அவர் இப்படியாக தன்னுடைய எதிர்காலம் எவ்வளவு நாட்களாய் தன்னுடைய ராஜ்யபாரியம் இருக்க போகிறது அல்லது எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்று சொல்லி யோசித்திருக்கும் போதுதான் ஆண்டவர் இப்படியாக இந்த சொப்பனத்தை அதற்கு கொடுக்கிறார். Okay, now we will read the dream. We'll go straight into the explanation. And this particular dream about this statue is quite easy to understand because Daniel himself explains the meaning. அதாவது இந்த சொப்பனத்தை நாம் நேரடியாக நம்ம வாசிக்க போகிறோம். ஏனென்று சொன்னால் இது ரொம்ப சுலபமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் தானியேல் தாமே இந்த சொப்பனத்தை குறித்து வெளிப்பாட்டை நமக்கு சொல்கிறார். We will start from verse 36. 36ஆம் வசனத்தில் நாம் வாசிக்க தொடங்குவோம். And verse 36 is the key because this sort of opens up the meaning of the statue. 36வது வசனம் தான் இதோட திரவம் என்று சொல்லி நாம் சொல்லலாம். ஏனென்று சொன்னால் சிலையினுடைய வெளிப்பாட்டு அங்கு வருகிறதை நாம் கவனிக்கிறோம். Verse 36. 36வது வசனம். This was the dream and now we will interpret it to the king. You, O king, are the king of kings. The God of heaven has given you dominion and power and might and glory. In your hands he has placed mankind and the beasts of the field and the birds of the air. Wherever they live, he has made you ruler over them all. You are that head of gold. Verse 39. And after you another kingdom will rise, inferior to yours. Next, a third kingdom, one of bronze, will rule over the whole earth. Finally, there will be a fourth kingdom, strong as iron. For iron breaks and smashes everything. And as iron breaks things to pieces, so it will crush and break all the others. Just as you saw that the feet and toes were partly of baked clay and partly of iron, so this will be a divided kingdom. Yet it will have some of the strength of iron in it, even as you saw iron mixed with clay. As the toes were partly iron and partly clay, so this kingdom will be partly strong and partly brittle. And just as you saw the iron mixed with baked clay, so the people will be a mixture and will not remain united, any more than iron mixes with clay. In the time of those kings, the 10 toes, the God of heaven will set up a kingdom that will never be destroyed, nor will it be left to another people. It will crush all those kingdoms and bring them to an end, but it will itself endure forever. This is the meaning of the vision of the rock cut out of a mountain, but not by human hands, a rock that broke the iron, the bronze, the clay, the silver, and the gold to pieces. சொப்பனம் இதுதான். அதன் அர்த்தத்தையும் ராஜா சமூகத்தில் தெரிவிப்போம். ராஜாவே, நீ ராஜாதி ராஜாவாய் இருக்கிறீர். பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையும் மகிமையும் அருளினார். சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் உமது கையில் ஒப்புக் கொடுத்து உம்மை அவைகளை எல்லாம் ஆளும்படி செய்தார். பொன்னான அந்த தலை நீரே. உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும். பின்பு பூமியெல்லாம் ஆண்டு கொள்ளும் வெண்கலமான 3ஆம் ராஜ்யம் ஒன்று எழும்பும். 4வது ராஜ்யம் இரும்பைப் போல் உரமாயிருக்கும். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்ன பின்னமாக்கிறதோ அப்படியே இது நொறுக்கி போடுகிற இரும்பை போல்
அவைகளையெல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும். பாதங்களும் கால் விரல்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாயிருக்கிற நீர் கண்டீரே. அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். ஆகிலும் களிமண்ணோடே இரும்பு கலந்திருக்க நீர் கண்டபடியே இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம் அதிலே இருக்கும். கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாயிருந்தது என்னவென்றால், அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிச்சலுமாயிருக்கும். நீர் இரும்பை களிமண்ணோடே கலந்தாக கண்டீரே. அவைகள் மற்ற மனுஷரோடே சம்பந்தம் கலப்பார்கள். ஆகிலும் இதோ களிமண்ணோடே இரும்பு கலவாதது போல் அவர்கள் ஒருவரோடொருவர் ஒட்டிக்கொள்ளாதிருப்பார்கள். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களையெல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றைக்கும் நிற்கும். இனிமேல் சம்பவிக்கப் போகிற மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்றான். So, we just read the explanation, chapter 2, verses 36 to verse 45. 36ஆம் வசனம் தொடங்கி 45ஆம் வசனம் வரை இதனுடைய வெளிப்பாட்டை நாம் வாசித்திருக்கிறோம். Now, this particular dream is quite easy to understand because Daniel himself explains what the different metals mean. இந்த சொப்பனத்தை நாம் பார்க்கும் பொழுது நம் புரிந்து கொள்ள சுலபமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் இந்த லோகம் எல்லாம் என்னென்ன என்று சொல்லி தானியேல் நமக்கு அங்கே வெளிப்பாட்டாக எழுதுகிறதை அல்லது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். So this explanation will be very brief because it's there. இந்த வெளிப்பாட்டு நிச்சயமா ரொம்ப சிறிதாய்த்தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் அங்கே நமக்கு தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. The key is verse 36 when Daniel will say, "You, O king, you are the gold." இதனுடைய திரவம் என்னவென்று சொன்னால் தானியேல் சொல்லுவார், நீர் ராஜா, நீர்தான் அந்த தங்கம் என்று சொல்லி. So we know where to start from. We have to start from the kingdom of Babylon. நாம் எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அந்த பாபிலோன் ராஜ்யத்திலிருந்து நாம் ஆரம்பிக்க வேண்டும். And then when we come to chapter 7, chapter 8 later, when visions and dreams are given to Daniel, more information will be given regarding these kingdoms. பின்பு நீங்க 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்துக்கு நாம் வரும்பொழுது இந்த ராஜ்யங்களை குறித்து இன்னும் வெளிப்பாட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறோம். So we will discover what the second and third kingdom are because their names will be given when we come to chapter 8. ஆகினாலே இந்த 2வது ராஜ்யம் 3வது ராஜ்யம் என்னவென்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளும் என்று சொன்னால் 8வது அதிகாரத்துக்கு வரும்பொழுது இந்த ராஜ்யத்தினுடைய பெயர்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. A rock that's not cut out by human hands, meaning divine origin. This stone will come and hit at the bottom of the feet where the 10 toes are. Remember the 10 toes, they are clay and iron mixed together. இந்த மனுஷ கையினால் செய்யப்படாத ஒரு கல் இப்படியாக வந்து இந்த இரும்பும் இந்த களிமண்ணும் ஒன்று இசைந்து செய்யப்பட்டிருக்கிற இந்த காலை அடிக்கும் என்று சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். The whole statue collapses. அந்த முழு அந்த சிலையும் கீழே விழுந்துவிடும். And a wind will blow it. So in other words, it collapses, not just big pieces. It's like as if it's dust, it collapses and the wind will just completely blow it away. அது உடைந்து கீழே விழும்போது இப்படியாக பெரிய பெரிய துண்டுகளாக விழுகிறதை போல கிடையாது. ஆனாலும் அது தூசியை போல வருகிறது. ஆகினால் தான் காற்று வந்து அதை அடித்து துப்புரவுப்படுத்துகிறது என்று சொல்லி நாம் வசனத்தில் வாசிக்கிறோம். Struck, smashed and swept away. இப்படியாக அதை அடித்து நொறுக்கி பின்பு அதை கூட்டி தள்ளினது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Destroyed and annihilated. இப்படியாக அது அழிக்கப்பட்டது, பின்பு இல்லாமையே காணடிக்கப்பட்டது. They were not dismantled, completely destroyed and annihilated. அது கழட்டப்பட்டது கிடையாது, முற்றிலுமாய் அது உடைக்கப்பட்டு பின்பு அடையாளமே இல்லாமல் காணாமல் போயிட்டு. Now we will see that the different metals will decrease in their value. இங்கே நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு லோகங்களும் கீழே இறங்கி வரும்போது அதோட தரமும் குறைந்து வருகிறதை நீங்கள் பார்க்கலாம். That shows in God's sight the succeeding kingdoms are less in value compared to the previous ones. ஆண்டவருடைய பார்வையில பார்க்கும்போது இது நமக்கு என்னத்தை காண்பிக்கிறது என்று சொன்னால் ஒவ்வொரு ராஜ்யம் பின்பு வருகிற ராஜ்யங்களானது இன்னொரு ராஜ்யத்தை காட்டிலும் தன்னுடைய நிலை அல்லது தன்னுடைய மதிப்பு இப்படியாக குறைந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். That doesn't mean they decrease in strength,
but decrease in value. அதனுடைய வலு குறைந்து போவது என்று சொல்லி நாம் சொல்ல முடியாது, ஆனாலும் அதோட தன்மை குறைந்து போகிறதை நீங்கள் பார்க்கலாம். Okay, now you can look at the screen here. Let's look at the statue that King Nebuchadnezzar saw. இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். நெபுக்கத்நேசார் அவர்கள் பார்த்த இந்த சிலையை நீங்கள் கவனியுங்கள். Now the head, we know from verse 38, Daniel will say, "You, O king, you are the gold." அதாவது இந்த தலையை பார்க்கும்போது 38வது வசனத்தை வாசிக்கும்போது கவனிக்கலாம். தானியேல் சொல்லுவார், ராஜா நீரே அந்த தலை, அந்த பொன் நீரே என்று சொல்லி. So the gold is Babylon, and they rule from 606 to 539 BC. அந்த பொன்னை பார்க்கும்போது பாபிலோன் சாம்ராஜ்யமா இருக்கிறது. 606ஆம் ஆண்டிலிருந்து 539ஆம் ஆண்டு வரைக்கும் ஆளுகை செய்கிறார்கள். That is very obvious because Daniel 2:38 tells us. ஏன் இதுக்கு நமக்கு தெளிவா இருக்கிறது என்று சொன்னால் தானியேல் 2ஆம் அதிகாரம் 38வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. We'll also read about it in chapter 7 verse 4. அதே சமயத்தில் 7ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலும் இதை நாம் வாசிப்போம். Now what was shown to King Nebuchadnezzar through this statue, later God will also reveal to Daniel through other visions and talk about these kingdoms. இந்த சொப்பனத்தை நெபுக்கத்நேசார் ராஜாவுக்கு காண்பித்தாரோ பின்பு தானியேலுக்கு வேறு ராஜ்யங்களை ஆண்டவர் காண்பிக்கிறதை நீங்கள் கவனிக்கலாம். In Daniel chapter 7 we will look at 4 beasts, so we will see Babylon again there as we read in chapter 7 verse 4. தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 4 மிருகங்களை நீங்கள் பார்க்கலாம். அந்த ஒரு மிருகம் இப்படியாக பாபிலோன் ராஜ்யத்தை காண்பிக்கிறதை நீங்கள் அங்கு கவனிக்க முடியும். The second, which is silver, இரண்டாவது பார்க்கும்போது வெள்ளி, that is the Medo-Persia kingdom. அதுதான் மேடோ பெர்ஷியா சாம்ராஜ்யம். They rule from 539 to 33 BC. அவர்கள் இப்படியாக கிபி 539ஆம் ஆண்டிலிருந்து கிபி 533ஆம் ஆண்டு வரைக்கும் ஆளுகை செய்து வருகிறார்கள். Now the next kingdom to take over Babylon is Medo-Persia. That is very clear because in the book of Daniel itself that prophecy will be shown. பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு பின்பு எழும்புகிற சாம்ராஜ்யம் எதுவென்று சொன்னால் மேடோ பெர்ஷியா. ஏனென்று சொன்னால் தானியேல் புத்தகத்தில் மிகவும் தெளிவாக நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. Let me read to you Daniel chapter 5 verses 25 to 31. தானியேல் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் தொடங்கி 31ஆம் வசனம் வரை நாம் வாசிப்போமாக. This is the inscription that was written, Mene Mene Tekel Parsin. This is what those words mean. Mene, God has numbered the days of your reign and brought it to an end. Tekel, you have been weighed on the scales and found wanting. Perish, your kingdom is divided and given to the Medes and Persians. Then at Belshazzar's command, Daniel was clothed in purple, a gold chain was placed around his neck, and he was proclaimed the third highest ruler in the kingdom. That very night Belshazzar, king of the Babylonians, was slain, and Darius the Mede took over the kingdom at the age of 62. எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால், மேனே மேனே தெக்கேல் உப்பார்சின் என்பதே. இந்த வசனத்தின் அர்த்தமாவது, மேனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டியிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார் என்றும், தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும், பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம் என்றான். பெல்ஷாத்சார் தானியேலுக்கு இரத்தாம்பரத்தையும் அவனுடைய கழுத்தில் பொற்சரப் பணியையும் தரிப்பிக்கவும், ராஜ்யத்திலே அவன் 3ஆம் அதிகாரியாயிருப்பவன் என்று அவனை குறித்து பறை முறையிடவும் கட்டளையிட்டான். அன்று ராத்திரியிலே கல்தேயரின் ராஜாவாகிய பெல்ஷாத்சார் கொலை செய்யப்பட்டான். மேதியன் ஆகிய தரியு தன் 62ஆம் வயதில் ராஜ்யத்தை So கற்றுக்கொண்டான். here we are told after Babylon will be the Medo-Persian kingdom. இங்கே நமக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது, பாபிலோன் சாம்ராஜ்யம் முடிந்த பின்பு மெடோ பெர்ஷியா சாம்ராஜ்யம் தான் எழும்பி வரப்போகிறது என்று சொல்லி. The next is bronze. அடுத்தது பார்க்கும்போது வெண்கலம். That's the kingdom of Greece. அதுதான் கிரீஸ் சாம்ராஜ்யம். From 333 to 233. இவர்கள் 333ஆம் ஆண்டிலிருந்து 323ஆம் ஆண்டு வரைக்கும் ஆளுகிறார்கள். Now how do we know it's the Greek kingdom? இது எப்படி நமக்கு தெரியும் இது கிரீஸ் ராஜ்யம் என்று சொல்லி? Daniel chapter 10. தானியேல் 10ஆம் அதிகாரம். Daniel chapter 10, I'm going to be reading verses 13 and 20. See, in a sense, this statue is quite easy to understand. இந்த சிலையை பார்க்கும்போது நம்ம சுலபமாக அறிந்து கொள்ளலாம். But the prince of the Persian kingdom resisted me 21 days. Then Michael, one of the chief princes, came to help me because I was detained there with the king of Persia. Now, verse 20. So he said, do you know why I have come to you?
Soon I will return to fight against the prince of Persia, and when I go, the prince of Greece will come. These are demonic forces behind this kingdom, but after Persia will come Greece. இங்கே இப்படியாக ராஜ்யத்துக்கு பின்பாக நின்று செயல்படுகிற இந்த அசுத்த ஆவிகள் பார்க்கும் பொழுது மெடோபெர்ஷியா ராஜ்யத்துக்கு பின்பாக கிரீஸ் ராஜ்யம் தான் வரும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. Now the next, although the name is not mentioned, but we know from history that the next kingdom to take over is Rome. அடுத்த ராஜ்யம் சொல்லப்படாமல் இருந்தாலும் அடுத்த ராஜ்யத்தை நீங்க பார்க்கும் பொழுது ரோமர் சாம்ராஜ்யத்தை நாம் கவனிக்கிறோம். Now 63 BC is when Pompey will come and he will conquer Jerusalem. அதாவது 63 ஆண்டு என்று சொல்லும்போது போம்பே வந்து இப்படியாக வந்து எருசலேமை அவர் கைப்பற்றுவார். 476 AD is when the Roman Empire fell. நீங்க பார்க்கும் பொழுது கிபி 476 ஆண்டில் ரோமர் சாம்ராஜ்யம் கீழே விழுந்தது. Now the feet, the toes, the 10 toes were a mixture, iron and clay. இங்கே 10 விரல்களை நீங்கள் பார்க்கும்போது கால்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அது இரும்பும் களிமண்ணினும் ஒன்றாக இணைக்கப்பட்டு சேரப்பட்டிருந்த காரியங்களாய் பார்க்கலாம். Now when you have gold, silver, bronze, all this heavy metal, and then at the bottom clay and iron mix, you know that this is the kind of statue that's waiting to fall anytime. அதாவது நீங்கள் விலை உயர்ந்த ஒவ்வொரு லோகங்களும் மேலேருந்து கீழே வரும் பொழுது இப்படியாக கீழே வரும்போது இரும்பும் களிமண்ணும் சேர்க்கப்பட்டு ஒரு பெரிய சிலை வைக்கப்பட்டும் என்று சொல்லி நிச்சயமாய் அது நிலை குலைந்து நிலையில்லாத ஒரு சிலையாக இருக்கும் என்று சொல்லி நமக்கு நன்றாக தெரியும். This I believe is the Antichrist confederacy. இது பார்க்கும்போது அந்தி கிறிஸ்து செய்கிற ஒரு ஆளுகை செய்கிற சாம்ராஜ்யம். It will be his kingdom. அவனுடைய ராஜ்யமா இருக்கும். No years given because we do not know, but why do I believe that this must refer to the Antichrist kingdom? வருஷம் நமக்கு கொடுக்கப்படவில்லை, ஆனாலும் இது அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யமா இருக்கும் என்று சொல்லி ஏன் நான் நம்புகிறேன். If you remember Daniel chapter 2 verse 44, it is in the days of those kings, not one king, those kings. Which kings? The 10 toes. That's when the kingdom comes. அதாவது நீங்க பார்க்கும்போது தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் அந்த ராஜாக்களுடைய காலகட்டத்தில் ராஜ்யம் வரும் என்று சொல்லும்போது இந்த 10 ராஜாக்கள் இருந்து ஆளுகை செய்கிற காலகட்டத்தில் தான் நடக்க போகுது. So Jesus will return in the days of those 10 kings. இயேசு கிறிஸ்து இந்த 10 ராஜாக்கள் என்று ஆளுகை செய்கிற காலகட்டத்தில் அவர் திரும்பி வருவார். And when we come to the book of Revelation, you will read about 10 kings. வெளிப்படுத்தின விஷயத்துக்கு நீங்கள் வந்து வாசிக்கும் பொழுது 10 ராஜாக்களை குறித்து நீங்கள் அதில் வாசிப்பீர்கள். Let me read to you Revelation 17 verses 12 to 14. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் தொடங்கி 14ஆம் வசனம் வரை நாம் கேட்போமாக. The 10 horns you saw are 10 kings who have not yet received a kingdom, but for 1 hour will receive authority as kings along with the beast. That beast is Antichrist. They have one purpose and will give their power and authority to the beast. They will make war against the Lamb, but the Lamb will overcome them because he is Lord of lords and King of kings, and with him will be his called, chosen and faithful followers. நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். When Jesus Christ returns, these 10 kings with the beast will try to make wage war against him. இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் திரும்பி வரும்பொழுது இப்படியாக இந்த 10 ராஜாக்களும் அந்த மிருகத்தோடு சேர்ந்து இயேசுக்கு எதிர்த்து போராட்டம் செய்வார்கள் என்று நாம் பார்க்கிறோம். So now you know why I believe that the 10 toes is referring to the Antichrist kingdom. ஆகினால இப்பொழுது நீங்க அறிந்து கொள்கிறீர்கள் நான் ஏன் இப்படியாக இந்த 10 ராஜாக்கள் வந்து அந்தி கிறிஸ்துவினுடைய அரசாங்கமா அல்லது ராஜ்யமா இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன் என்று சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். When we come to Daniel chapter 8, then chapter 7, தானியேல் 8ஆம் அதிகாரம் பின்பு 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் வரும்பொழுது, then as you keep reading, தொடர்ந்து நீங்கள் வாசித்து வரும்பொழுது, the way I see is the prophecy in chapter 2, it becomes this way. It is focusing and focusing and focusing, and finally you find much information given about the Antichrist. அதாவது நீங்கள் இப்படியாக தொடர்ந்து நீங்கள் வாசித்து வருவீர்கள் சொன்னா அப்படியே குறுகளாய் வந்து கடைசியாய் அந்தி கிறிஸ்துவை குறித்து அதிகமான தகவல் நமக்கு கொடுக்கப்படுகிறதை நீங்கள் அங்கே வாசிக்க முடியும். Now finally we
see the stone comes and demolishes all the kingdom, and the stone will grow and cover the whole world. That is the kingdom of God. கடைசியா நீங்கள் பார்க்கும்போது அந்த கல்லானது வந்து எல்லா ராஜ்யத்தையும் அடித்து சுக்குநூறாக்கி விட்டு அந்த கல்லானது பெரிதாகி வருகிறது. இதுதான் தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லி நீங்கள் பார்க்கலாம். All the other kingdom, they are human and they're temporal. எல்லா ராஜ்யம் நீங்கள் பார்க்கும்போது அது மனுஷன், அதே சமயத்தில் அது தற்காலிகமான ஒன்றுதான். But the kingdom of God is divine and eternal. ஆனாலும் ஆண்டோட ராஜ்யத்தை பார்க்கும்போது அது தெய்வீகமாய் இருக்கிறது, நித்திய ராஜ்யமாய் இருக்கிறது. This is what is called the times of the Gentiles. இதுதான் பார்க்கும் பொழுது இந்த புறஜாதிகளுடைய காலகட்டம் என்று சொல்லி நீங்கள் இதை பார்க்கலாம். That will be put to a stop when Jesus Christ returns. இந்த காரியம் எல்லாம் இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் திரும்பி வரும் பொழுது ஒரு நிற்பாட்டம் ஏற்படும். We may think that man's kingdom getting stronger and stronger and stronger. நாம் நினைக்கலாம் மனிதனுடைய ராஜ்யம் ரொம்ப வலுவாய் ஆகி கொண்டிருக்கிறது என்று சொல்லி. But when you look at the final kingdom, the Antichrist kingdom, when we talk about Antichrist, people are thinking what will happen, but brittle. ஆனாலும் நீங்க இப்படியாக அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி சொல்லும் போது நிறைய பேர் நினைக்கலாம் இது அப்படி இப்படி என்று பெரிதான் நினைக்கலாம். ஆனாலும் நீங்கள் கவனித்து வருவீர்கள் என்று சொன்னால் இது உடைக்க சாத்தியமான ஒரு ராஜ்யமா இருக்கிறது. In one dream, with one statue, with one stone, the future has been revealed. ஒரே சொப்பனத்தில் ஒரே இப்படியாக ஒரே சிலையை வைத்து முழு எதிர்காலமும் நமக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது. The dream is God given, the interpretation is God given. What we have read will be fulfilled. சொப்பனமானது ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது, அதனுடைய விளக்கமானது ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது. ஆகையினால் நாம் வாசித்த காரியங்கள் நிச்சயமாய் நடந்தே தீரும். All have been fulfilled except the final part, the 10 toes. எல்லா காரியங்களும் இப்படியாக இதுக்கு முன்பாக நடந்தேறி விட்டது. ஆனாலும் இந்த கடைசி அந்த 10 விரல்கள் இன்னும் நடக்கவில்லை. Now a few concluding thoughts. முடிவுக்கு நம்ம ஒரு சில சிந்தனைகளை கொண்டு வருவோம். There is a connection between the iron feet, the iron legs and the 10 toes. இப்படியாக அந்த இரும்பினால் செய்யப்பட்டிருக்கிற அந்த கால்களுக்கும் அந்த விரல்களுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. Because the legs are iron, the toes are iron and clay mixed. நீங்க அந்த கால்களை பார்க்கும்போது இரும்பினால் செய்யப்பட்டிருக்கிறது, அதனுடைய விரலோ இரும்பினாலும் களிமண்ணினாலும் சேர்த்து செய்யப்பட்டிருக்கிறது. So there is a connection between the Roman Empire and the future Antichrist empire. நிச்சயமா இந்த ரோமர் சாம்ராஜ்யத்துக்கும் வரப்போகிற எதிர்கால அந்தி கிறிஸ்துவின் சாம்ராஜ்யத்துக்கும் ஒரு நிச்சயமா தொடர்பு உண்டு. So the Antichrist will come from the former Roman Empire. ஆகினாலே அந்தி கிறிஸ்துவானவன் இப்படியாக இதுக்கு முன்பாக இருந்த ரோமர் சாம்ராஜ்யத்தின் மூலமாக அவன் புறப்பட்டு வருவான். Later when we come to the other chapters, more information will be given about the Antichrist, even the location or the rough area where he will be coming from. அதாவது இந்த அந்தி கிறிஸ்துவை குறித்தும் எந்த இடத்திலிருந்து அவன் புறப்பட்டு வருவான் என்று சொல்லும் தெளிவாக பின்பு நீங்கள் அதில் வாசிக்க நாம் கண்டுபிடிக்க முடியும். So if you want to know what I think or where I think the Antichrist will come from, make sure you tune in. We'll see whether we can sort of find out where he will come from. அந்தி கிறிஸ்து எங்கே இருந்து வருவான் என்று சொல்லி நான் நினைக்கிறேனோ அது எப்படி நான் நினைக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் தொடர்ந்து எங்களோடு கூட வந்தீர்கள் என்று சொன்னால் அதை நீங்கள் கவனிக்க முடியும். Now, because of this continuation, இது தொடர்ச்சியாக செய்யப்படுவதினாலே you will hear about many teachers and many commentators will talk about the revived Roman Empire. இப்படியாக மீண்டுமாய் விருத்தெழுத அல்லது வந்திருக்கிற ரோமர் சாம்ராஜ்யம் என்று சொல்ல அநேக ஆட்கள் அல்லது போதகர்கள் சொல்லுகிறதையும் கவனிக்கலாம். But for many years it has been the Westerners who have been talking about this end times. அநேக வருடங்களை பார்க்கும்போது இப்படியாக நம்முடைய வடக்கில் இருக்கிற அவர்கள் இப்படியாக சொல்லி வருகிறதை நீங்கள் கவனித்திருக்கலாம். And so in their mind when they talk about the revived Roman Empire, about the 10 kings and about the Antichrist, they always spoke about the West. மீண்டுமான எழும்ப போகிற இந்த ரோமர் சாம்ராஜ்யம் பின்பு இந்த 10 ராஜாக்கள் என்று சொல்லும் பொழுது எப்பொழுதே அவர் இப்படியாக மேற்கு தேசத்தை அல்லது வடநாடுகளை தான் சொல்லுவார்கள். For example, they thought the EEC, the Economic European Community, they thought that's it, that's the Antichrist kingdom. அவர்கள் நினைத்தார்கள் அந்த EEC இதுதான் அந்த அந்தி கிறிஸ்துவினுடைய ராஜ்யம் என்று சொல்லி அவர்கள் நினைத்தார்கள். But then the EEC had more than 10 nations, now it doesn't even exist. அவர்கள் இருந்த சமயத்தில் பார்க்கும்போது EEC என்று பார்க்கும்போது 10 தேசத்துக்கு மேல உள்ள ஆட்கள் அது கூட இருந்தார்கள். இப்பொழுது அது இல்லாமே காணாமல் போயிற்று. Now we have the European Union now. இப்பொழுது ஐரோப்பிய ஐக்கியம் என்று சொல்லி நாம் கவனித்து They வருகிறோம். always thought about the West. எப்பொழுதும் அவர்கள் அந்த
அந்த நாடுகளை மேற்கத்திய நாடுகளை நினைத்து கொண்டிருந்தார்கள். But we need to understand that the Roman Empire was west and east. ஆனாலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் தெற்கும் மேற்கும் இப்படியாக இணைந்திருக்கிற ராஜ்யம் தான் இந்த ராஜ்யம். North Africa, if you take Judea, Jerusalem, if you take Turkey, all of this is part of the Roman Empire, but eastern side. ரோமர் சாம்ராஜ்யத்தில் பார்க்கும்போது இப்படியே ஆப்பிரிக்கா இந்த தெற்கு இதெல்லாம் பார்க்கும்போது அது வட பகுதியாய் இருக்கிறது. The historians call the eastern part of the Roman Empire, they call it the Byzantium Empire. இப்படியாக சரித்திரவாதிகள் இப்படியாக இந்த பகுதியை பார்க்கும் பிசைன்டின் எம்பையர் என்று சொல்லுவார்கள். Byzantium is the old name of Constantinople. Today it's called Istanbul. கான்ஸ்டான்டினோப்பிளுடைய பழைய பேர் தான் இந்த பெசாண்டினல். இன்றைக்கு பார்க்கும்போது இஸ்தான்புல் என்று சொல்லப்படுகிறது. So when you talk about the continuation and we talk about a revived Roman Empire, all that, remember, don't just focus on the west. The east was also part of the Roman Empire. இந்த தொடர்ச்சியான இந்த காரியங்கள் கவனித்து வரும் பொழுது நம்ம இப்படியாக மேற்கதே மாத்திரம் நம்ம கவனித்து வரக்கூடாது, இப்படியாக தெற்கு பகுதியும் நாம் கவனித்து வர வேண்டும். Now the second thing, as I mentioned earlier, the kingdom of God will come at the time of those 10 kings. நான் முதலாவது சொன்னது போல இரண்டாவது காரியம் என்னவென்று சொன்னால் அந்த ராஜாக்கள் இருக்கிற காலகட்டத்தில் தான் ஆண்டோடைய ராஜ்யம் எழும்பி வரும். And this 10 toes, you can read about them in Revelation 17. இந்த 10 விரல்களை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். Now something interesting in verse 43 of chapter 2. இரண்டாம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலே நம்ம சில காரியத்தை கவனிக்கலாம். And just as you saw the iron mixed with baked clay, so the people will be a mixture and will not remain united any more than iron mixes with clay. நீர் இரும்பை களிமண்ணோடே கலந்தாக கண்டீரே, அவைகள் மற்ற மனுஷரோடே சம்பந்தம் கலப்பார்கள். ஆகிலும் இதோ களிமண்ணோடே இரும்பு கலவாதது போல் அவர்கள் ஒருவரோடொருவர் ஒட்டிக்கொள்ளாதிருப்பார்கள். Now, depending on the translation that you read, some of it will talk about mingling of seeds. சில மொழிபெயர்ப்பை நீங்கள் பார்க்கும்போது இப்படியாக இந்த வித்துகள் ஒன்றாக சேர்ந்து வருகிறதை குறித்து அது சொல்லப்பட்டிருக்கிறது. Some translations will put it that way, that's or like intermarriage. Let me give you some example. சில மொழிபெயர்ப்பை பார்க்கும்போது இப்படியாக கலப்பு திருமணம் இதில் அடங்கி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். God's word translation says intermarry. God's word translation இது மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது இப்படியாக கலப்பு திருமணம். The New English Bible says, so shall men mix with each other by intermarriage, but such alliance shall not be stable. Iron does not mix with clay. கலப்பு திருமணத்தை குறித்து இங்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. The today's English version of the Good News Bible says the rulers of that empire will try to unite their families by intermarriage. அதாவது இந்த குட் நியூஸ் பைபிளை பார்க்கும்போது இப்படியாக கலப்பு திருமணம் இப்படியாக கொடுத்து வாங்குறதை குறித்து இது சொல்லப்படுகிறது. So it looks like that these 10 kings, they may not like each other, but the Antichrist will try to keep them together by proposing intermarriage. அதாவது இந்த 10 ராஜாக்கள் ஒருவருக்கு ஒருவர் ஒற்று போனதா இருப்பார்கள் என்று சொல்லி இங்கே நம்ம காண முடியாது. ஆனாலும் அந்த கிறிஸ்து என்ன பண்ணுவான்னு சொன்னா இவர்கள் ஒருவருக்கு ஒரு பொன் கொடுத்து பொன் எடுக்கிறதை இப்படியாக கலப்பு திருமணத்தை அவன் கொண்டு வருவான். That's a possibility. இது சாத்தியமா இருக்கலாம். Because if they are related by blood, if there's intermarriage, if they are related, so the Antichrist may think they will stay together. அதாவது இப்படியாக ரத்தத்தினால சொந்தம் இருக்கிறபடினால அவங்களுக்குள்ளாரே திருமணம் பண்ணி கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒன்றாக இணைந்திருப்பார்கள் என்று சொல்லி அந்த கிறிஸ்து நினைத்து செய்யலாம். Why would kings that don't like each other come together? ஏன் ஒருவருக்கு ஒரு பிடித்தமில்லாத ராஜாக்கள் ஒன்றாக சேர்ந்து வர வேண்டும்? Common enemy. அவர்களுக்கு ஒரே எதிரி தான் இருக்கிறார்கள். It has been said, the enemy of my enemy is my friend. அவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறபடியாக ஒருவனுடைய எதிரி எனக்கு எதிரியாய் இருந்தால் அவர்கள் நண்பர்கள் என்று சொல்லி. So sometime when we have the same enemy, we become friends. சில சமயத்துல நமக்கு ஒரே எதிரி இருக்கலாம், எனக்கும் உங்களுக்கும், நம்ம நண்பர்களா ஆகி விடுவோம். What is the common enemy? அவர்களுடைய பொதுவான எதிரி யார்? Israel. இஸ்ரேல். Okay. Now let's conclude with verse 46 and 47. 46வது வசனமும் 47வது வசனத்தையும் வாசித்து நாம் முடிவு கொண்டு வருவோம். Daniel chapter 2 verses 46 and 47. தானியேல் 2ஆம் அதிகாரம் 46வது வசனமும் 47வது வசனமும். After hearing the explanation, King Nebuchadnezzar will say this. Then King Nebuchadnezzar fell prostrate before Daniel and paid him honor and ordered him that an offering and incense be presented to him. The king said to Daniel, surely your God is the God of gods and the Lord of kings and a revealer of mysteries.
for you were able to reveal this mystery. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாயிருக்கிறார் என்றான். What a confession by a king who does not know the true God. உண்மையான தேவனை அறியாத ஒரு ராஜா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அங்க அறிக்கை He will say the God செய்தார். of gods, அவர் சொல்ல தேவனுடைய தேவன், the Lord of kings, ராஜாக்களுடைய கர்த்தர், revealer of mysteries. மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற தேவன். Praise God, there was a man like Daniel. தானியேல் போல ஒரு மனுஷன் இருந்ததுக்காய் நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். And through this, not only God was magnified, இதன் மூலியமாக ஆண்டவர் மாற்றம் உயர்த்தப்படவில்லை, but God used this to exalt his servant Daniel to a very high prominent position. அதே சமயத்தில் ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரனாகிய தானியேலை இப்படியாக முக்கியமான உயர்ந்த ஸ்தானத்துக்கு உயர்த்தினதை நீங்கள் கவனிக்கலாம். Let's pray that God will raise up more and more Daniels in our days. இந்த நம்முடைய காலகட்டத்தில் ஆண்டவரினும் அதிகமான தானியேலை எழுப்பும்படியாக நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவோமாக. My prayer, God will use me like Daniel, and let it be your prayer that many of you out there that that your spirit will be stirred up and you say, God, use me like Daniel. என்னுடைய ஜெபம் என்னவென்று சொன்னால், நான் தானியேலை போல மாற வேண்டும், நீங்களும் அதே போல மாற வேண்டும். உங்களுடைய ஜெபத்திலே ஆண்டவரே எனக்குள்ளாக இப்படியாக கிளர்ச்சி உண்டு பண்ணி என்னை தானியேலை போல பயன்படுத்துங்க ஆண்டவர் என்று சொல்லி நாம் சொல்லுவோம். I hope that this Bible study has been helpful to you. இந்த வேதாகம ஆராய்ச்சி உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். I will meet you again in the next session. அடுத்த பகுதியிலே மீண்டுமாய் உங்களை நான் சந்திக்கிறேன். Now this Bible study is being translated by Pastor Gideon. இந்த வேதாகம ஆராய்ச்சி மொழிபெயர்ப்பு பாஸ்டர் கிடியன் செய்திருக்கிறேன். You can't see him, but he says hello. ஷாலோம் உங்களுக்கு. God bless you. See you again. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாய் உங்களை சந்திப்போம்.